ட்ரீமுங்க சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே சுவிட்சர்லாந்து போகணுன்னு ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ சுவிட்சர்லாந்து ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் வந்து வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா எனக்கு கிடைச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மாற்றம் அப்படின்றது, ஏன்னா பழைய ஒரு ஏர்லியர் லைஃப்பில் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பட் வந்து வெஸ்டேஜ் மூலிமா என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா டைமண்ட் டைரக்டர்ன்றது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதில் நம்மளோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்லேயே எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 3 பேர் வந்து சரௌண்ட் டீமில் 3 பேர் வந்து எலிஜிபிளாக இருக்கும். பட் ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது 220 பேர் வந்து இந்த ட்ரிப்புக்கு வராங்க. ஸோ நீங்களும் அந்த இடத்துல நீங்கள் வரணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாருமே இங்கே வந்து பண்ண முடியும். ஸோ யாரும் இங்கே பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஸோ ஆஸ் அ டேரக்டராக இருக்கக்கூடிய நீங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசிக்காக வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு இன்கம், நம்ம இங்கே உள்ளே வந்திருக்கிறது இன்கம் தான், கரெக்டுங்களா. ஸோ இன்கம் அப்படின்ற ஒரு சோர்ஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து ஆவரேஜாக இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடாது. நம்மளோட எய்ம் அப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீம் பில்டிங் போனஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரணும். ஏன்னா அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8K இன்கம் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த இன்கமோட தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து குவாலிஃபை ஆகுறதுனால பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு டிமோட்டிவாக இருக்கும். ஸோ என்னோட இவரே இந்த மாதிரி ஒரு இன்கம் இருக்கார். ஸோ அதை தாண்டி நம்ம வரணுங்க. ஸோ அந்த ஒரு இன்கம் இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வரும். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி LOP அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியமானது. ஏன்னா ஒரு வெளி உலகத்தில் நம்ம 25,000 ஒரு 30,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறோன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டப்படும். பட் இங்கே வந்து ஒரு இன்கம் அப்படின்றது ஒரு 3 பேர், ஸோ ஒரு குவாலிஃபைட் டைரக்டர்ஸை நம்ம வந்து உருவாக்குறது மூலிமா நம்ம ஒரு 30,000 சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டேஜில் வந்து வாய்ப்பு இருக்குன்னு போது சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரிஜெக்ஷன் இல்லாத இடமே கிடையாது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கன்சிஸ்டன்சி கிடையாது. ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்காம தான் நம்ம பிரச்சனையை வந்து அடுத்த இடத்துக்கு போகாமல் ஒரே இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி நிற்கிறோம். இப்போ உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் வந்து 1 or 2 அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கும். ஸோ 1 or 2 இருக்கக்கூடாதுங்க. ஸோ நிறைய ஃபாலோஸ் பண்ணணும். நம்மளால் எவ்வளோ முடியுமா, மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்தால் தான் நாம் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலுக்குள்ளே போக முடியும். இப்போ நான் ஆவரேஜாக ஒரு 3 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஃபர்ட்டை வந்து அதிகமாக போடும். ஸோ எஃபர்ட்ன்றது 1, 2 அப்படின்ற ஒரு கவுண்ட்டை வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ எஃபர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் அதாவது இந்த பிஸ்னஸை வந்து தெளிவாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை சரியாக வந்து பயன்படுத்தினா இங்கே எல்லாருமே வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டு மட்டும் கிடையாது, இங்கே பல விஷயங்கள் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதை நம்ம சரியாக கரெக்டாக வந்து நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிசனிங் ப்ராசஸ் ப்ராப்பராக இல்லை. ஸோ லிசனிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நாம் வந்து நம்மளை பார்த்து அடுத்தவங்களும் வந்து வளருவாங்க. நாமளே சரியாக பண்ணல, நாமளே வந்து 0வாக இருக்கோம் அப்படின் போது அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ டூப்ளிகேஷன்றது உங்களை பார்த்து தான் வருவாங்க. ஸோ டூப்ளிகேஷன் உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை தகுந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருவேளை அந்த மிஸ்டேக் வந்து சரியாக இல்லை, நீங்களும் வந்து கரெக்டாக மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணுறதில்ல, ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக லேக் ஆஃப் பிரச்சனைகள் நிறையா வரும். நம்மளோட லெவல் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து இங்கே பல விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட இன்ட்ரெஸ்ட் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பல விஷயங்கள் ட்ரீமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ட்ரீம் கண்டிப்பாக வெஸ்டேஜ் மூலிமா கண்டிப்பாக கிடைச்சிது. எனக்கு இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, வெளியே நீங்கள் என்ன எஃபெக்ட் போட்டாலும் ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடான ஒரு இன்கம் தான் கிடைக்கும். பட் வெஸ்டேஜில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த இன்கமுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெளியே போய் பாருங்கள். ஏன் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும், வெளி உலகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மைண்ட் எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மூலியமாகவும் இங்கே வந்து பண்ண முடியும். அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு சரியாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து இங்கே கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரும். அண்ட் ஸோ அதர் பீப்புள்ஸ்
ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுற டைமில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பற்றி ஷார்ட்டாக நான் வந்து அச்சீவ் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் அச்சீவ் பண்ணணுமோ அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து ஏதோ ஒரு இடத்துல சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணுவாங்க. பட் அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. பட் நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பட் வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு இன்கம் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கம்க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமையை வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு சாதிப்புன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு வேளை அந்த இடத்துல ஒரு பொறுமை கிடையாது, நான் வந்து எனக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு நினச்சின்னா அதுவும் பண்ணலாம். வெஸ்டேஜில் ஆக்டிவ் இன்கமில் 1 லட்சம் கோடி ஒரே நாளில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் கன்சிஸ்டன்சியாக நம்ம இருக்கணும். இந்த மாதிரி டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் கண்டினியூஸாக மந்த்லி நம்ம குவாலிஃபை ஆகுங்க. ஸோ பெரிய இன்கம்குள்ளே போகணும்னா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேருந்து கீழே இறங்காதீங்க. அந்த விஷயத்தை நான் வந்து ரெகுலராக நான் வந்து கன்சிஸ்டன்சியாக நான் வந்து அச்சீவ் பண்ணனால தான் நான் இப்போ வந்து இந்த இன்கமோட நான் வந்து கண்டினியூஸாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேசிவ் இன்கம்லேயும் நான் போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல இருந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம போடுற அடித்தளம், அதாவது ஒவ்வொருத்தருக்கையும் நம்ம வந்து டைம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வெஸ்டேஜுக்காக டைம் கொடுக்குறோமோ அந்த ஒரு இடம் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு இன்கமாக ஜெனரேட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ என்ன மாதிரி நீங்களும் அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பை தாண்டி ஓகேங்களா, ஸோ யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து கம்பெனி மூலியமாக கூப்பிட்டு போவாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கணுன்றதை நான் விருப்பப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ தேங்க்